ஓகே செல்லமா இறங்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள. ஓகே வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க. அதிமுக எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசையில 2000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு 2000 ஃப்ரீ பஸ் பாஸ் ஃபார் ஜென்ஸுக்கும் சொல்றாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அது ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். இது ஒரு ஃபார்முலா தான். ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். 2000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய் 4000 கொடுக்கலாம். திமுக ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே பெண்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்ப திமுகவுடைய கொள்கை தானே இவங்க செய்யறாங்க. அதை கொஞ்சம் காப்பி பண்ணி அதே காப்பி பண்ணி பேஸ் பண்ணாலும் இப்போ ஏற்கனவே இவங்க அம்மா உணவகத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. அம்மா உணவகம் இப்ப இருக்கு. நல்ல விஷயம். எல்லாமே இதான் ஃபார்முலா. அதை மாற்ற முடியாது எதுவுமே. அதே மாதிரி ஜெயலலிதா பீரியட்ல வந்து இதெல்லாம் நிறுத்துறாங்க. சில விஷயம் லாட்டரி சீட் தடை பண்ணாங்க. நல்ல விஷயம். இவங்க தடை பண்ணாச்சு. அப்ப அதே செய்யறாங்களா? வர முடியாது. அதிமுகவும் திமுகவும் மாத்தி மாத்தி எதை செய்யுது? ஆமா, ரெண்டு பேரும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் தான். கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி நம்ம திமுக ஆட்சி வர்றது முன்னாடி ஸ்டாலினால 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் அவரு. இப்ப இவர் மட்டும் 2000 ரூபாய் கொடுப்பாரு. இவர் கொடுப்பாருன்னா ஏற்கனவே செஞ்சிருக்காரு. சொல்லாததை செஞ்சிருக்காரு. எப்படின்னா இந்த நாடு எப்படின்னா என்ன செஞ்சிருக்காருன்னா 5 கிராம் 5 சவர நகை வந்து கூட்டுறவு சங்கத்துல அதை தள்ளுபடி பண்ணாரு. 5 சவர நகை 5 சவர இப்ப 5 லட்சம் ரூபாய் அந்த நகை கூட்டுறவு வங்கியில எல்லாம் தடை பண்ணாரு. அதாவது தள்ளுபடி பண்ணாரு. மிகப்பெரிய வெற்றியா சொல்லாம செஞ்சது. எத்தனையோ குடும்பத்துல 5 சவர நகை ஆட்சிக்கு வந்தா இதை செய்வாரு. அதான் எடப்பாடியில் நம்ம காசு தான். அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பத்தி இல்ல. ரெண்டு பேரும் நாணயத்தின் இரு பக்கங்கள் தான். இவன் 2000 ரூபாய் 4000 ரூபாய் 4000 ரூபாய் 5000. ஆனா அடிப்படை பச்சை தமிழனா சொல்றேன், நல்ல தமிழனா சொல்றேன். ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் சொல்லிக்காங்க. நான் சொல்ல கையேந்திரது அசிங்கம். அது அரசாங்கம் கையேந்த வச்சாலும் அரசாங்கத்தை அசிங்கம். கையேந்திர மக்களுக்கு அது அசிங்கம். கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். புரியல வெண்ணெய் ஓசியில கடை குஷ்டரோக கையில வாங்கி சாப்பிட கூடாது. இந்த மாதிரி இலவசமா வர்றது தேவையில்லைன்றீங்க? தேவையில்லை. நல்ல தமிழை வாங்க மாட்டான். நல்ல ஒரு ஒரிஜினல் தமிழ் வாங்க மாட்டான். நன்றி. இருங்க, இன்னொன்னு இருக்கு. இந்த ஃப்ரேம் வச்சுக்கோ.